எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏங்க, வண்டியில இடம் இருக்கு, ஏறி போய் உட்காருங்க. இல்லைன்னா திருநெல்வேலி வரைக்கும் நின்றுட்டே போற மாதிரி ஆயிடும். போனதுக்கப்புறம் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்கன்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து போயிட்டா கூட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்படியெல்லாம் பேச எப்படிதான் இவருக்கு மனசு வருது? கடைசி வரைக்கும் இவர் வெளிப்படையா பேச போறதில்ல. இது பொது இடம் இருந்தாலும் பரவாயில்ல, வாய் விட்டு ஐ லவ் யூ, நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிடலாமா? இன்னும் 5 நிமிஷம் தான். இந்த வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி முடிய போவதில்லை. ஒரு தேவதை போல என் வாழ்க்கைக்குள்ள வந்து சந்தியாவை நானே பஸ் ஏத்தி அனுப்பி வைக்கிறேன். ஒரு பக்கம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு எனக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, முடியலங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், வாங்க வீட்டுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடலாமா? நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்ன பெரியதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? மனசு வலி, வேதனை எதுவுமே இல்லையா? எல்லாம் ஏறு 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 ஏறுப்பா. சரிங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. போனதுக்கு அப்புறம் தகவல் சொல்லுங்க.
விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. கடைசி வரைக்கும் என் மனசுல இருக்கிற காதல நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. பாத்து பாத்து ஏப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளவு நேரம் வண்டி நின்னுட்டு தானே இருந்துச்சு. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்படி ஓடி வந்து ஏறுற. பார்த்து வர மாட்டியாப்பா? மன்னிச்சிருங்க. என்னப்பா நீ உள்ள போ. வேற யாருமா டிக்கெட் வாங்கின? கேட்டு வாங்கம்மா. வா 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 வா. மா, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பிரியறத நினைச்சு 2 பேருமே அழறோம். ஆனா நீங்க எதை நினைச்சு அந்த விவாகரத்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்தீங்களோ அதை தான் நான் இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அழுதாலும் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் சந்தியா. மற்றபடி உங்களை பிரியறத நினைச்சு என் மனசு வேதனையில கடந்து துடிக்குதுங்க. இன்னைக்கு தான் உங்களை பார்க்குற கடைசி நாள். இதை விட்டா இனிமே எப்போ பார்க்க போறேனே தெரியலங்க. ஒருவேளை நீங்க உங்க அண்ணன் கூட அமெரிக்கா போயிட்டு வாழ்க்கை முழுக்கவே பார்க்க முடியாம கூட போகலாம். அதனால உங்க கூட பஸ்ல வர இந்த 1 மணி நேரத்தை நான் மிஸ் பண்ண விரும்பலைங்க. உங்களை பார்த்துக்கிட்டு உங்க பக்கத்துல நானும் இருக்கின்ற எண்ணத்தோட ரகசியமா மறைஞ்சிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே வர போறேன். டிக்கெட் எடுக்காதவங்க எல்லாம் எடுங்க. அண்ணா, அவங்க கொடுத்த 100 ரூபா நோட்டை எனக்கு கொடுங்கண்ணே. 100 ரூபாய் நோட்டா? எதுக்குப்பா? நான் இன்னொரு 100 ரூபா தரேன். இல்லப்பா, அது இதுவும் ஒண்ணு தானே. ஒரே நோட்டு தானேப்பா. இந்தாங்க. என்னப்பா நீ? இந்தப்பா. தேங்க்ஸ் அண்ணா. என்னவோ. வேற யாருப்பா டிக்கெட் வாங்கின? கேட்டு வாங்கம்மா. அண்ணி பாவமா, அவங்க முகமே சுருங்கி போச்சு. அவங்க எத்தனை நாளைக்கு ஃப்ரெண்ட் வீட்ல போய் இருக்க முடியும்? அது உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. டேய், அவன் என்ன ஒண்ணு தெரியாத பாப்பாவா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றான். ஆனா எதுக்கு பண்றான்னு தான் தெரியல. கேட்டா சந்தியாவோட நல்லதுக்கு தான் பண்றேன்னு சொல்றான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நடுத்தருவில் விட்டுட்டு எல்லாம் நன்மைக்கு தான் சொல்றது எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா? நம்ம சரவணனுக்குள்ளேயும் இப்படி ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். சரவணன் மேல எனக்கு எந்த அளவு கோவம் இருக்குதோ அதே அளவு கோவம் எனக்கு ஓ மேல இருக்கு சிவகாமி. ஆமா, சந்தியா வீட்டை விட்டு போறத நீ மனசார விரும்பி இருக்க. அதனாலதான் அவ போறேன்னு சொன்ன போது நீ விடாப்படியா நின்னு தடுக்கல. ஏதோ பேருக்கு போனா போதுன்னு 2 வார்த்தை சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. என்னமோ நான் தான் அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளின மாதிரி சொல்றீங்க. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டு செஞ்சே தீருவேன்னு நிக்கிறான். இதுல என்னங்க பண்ண சொல்றீங்க? ஏன் நீங்க இத்தனை பேரு மாத்தி மாத்தி சொன்னீங்களே, கேட்டானா அவன்? அதத்தான் நானும் சொல்றேன். நான் சொல்றத அவன் கேட்கல. ஆனா நீ சொல்லியிருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பான். அது உனக்கே தெரியும். ஆனா நீ சொல்லல. சரி விடுங்க. நீங்க எல்லா பழியும் ஏன் மேல போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுல நான் சொல்லி என்ன ஆக போகுது? அப்படி இல்ல சிவகாமி. இன்னைக்கு சரவணன் இந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருக்கான்னா அதுக்கு ஒரு வகையில நீயும் காரணம். இந்த வீட்டுல நடந்த பல பிரச்சனையில நீ திரும்ப திரும்ப சந்தியா மேல பழி போட்டுட்டே இருந்த. அவளும் என்னதான் பண்ணுவா சொல்லு? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ மேல எவ்வளவு குறை, எவ்வளவு பழி. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விஷயத்திலேயாவது அவதான் தப்பு பண்ணான்னு நிரூபணம் ஆயிருக்கா? குடோன் எரிஞ்சதுல இருந்து நகை திருடு போன வரைக்கும் எல்லாத்தையும் யாரோ செஞ்சதுக்கு பழி சந்தியா மேல விழுந்துருச்சு. இவர் எதுக்கு தேவையில்லாம பழசெல்லாம் இழுக்கிறாரு? அப்பா சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல உங்க மேலே தப்பு இருக்குந்தாமா எனக்கும் தோணுது. என்ன ஆளாளுக்கு அம்மாவே குத்தம் சொல்றீங்க?
பார்வதி கல்யாணம் நின்னு போனா எல்லாருக்கும் ஓகேவா? டேய் என்ன அவங்க தெளிவா சந்தியா நீ பேசினதா சொல்றாங்க. இல்ல நான் பேசலங்கிறதுக்கு அவங்களால ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடிஞ்சதா? டேய் வாயை மூடுறா. இந்த வீட்ல பிரச்சனையே இதுதான். சும்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம்னு. இது என்ன குடும்பமா கோர்ட்டாடா? முதல்ல மனுஷங்களை மதிக்கவும் நம்பவும் கத்துக்கங்க. அப்புறமா ஆதாரத்தை தூக்கிட்டு வரலாம். நகை பிரச்சனை வரும்போது நீ பேங்க்ல இருந்து ஆதாரம் கொண்டு வந்த. ஆனா என்ன ஆச்சு? இவ பிரச்சனையை பேச வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம நகை பிரச்சனை எல்லாம் பேசணும்? மனுஷங்க தரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையில அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சா போதாதா? அப்படி பார்த்தா கூட சந்தியா எத்தனை தடவை தன்னை நிரூபிச்சிருக்கா. இத்தனை பரீட்சை உனக்கு வச்சிருந்தா நீ கண்டிப்பா இந்த பரீட்சையில தோத்துதான் போயிருப்ப சிவகாமி. ஆனா சந்தியா எல்லாத்துலயும் தேர்ச்சிதான் இருக்கா. இந்த குடும்பம் அவளுக்கு கொடுக்க வேண்டியது இதே இல்ல. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. வா கவிதா. என்ன சிவகாமி இது? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ என்ன கேள்விப்பட்ட? என்ன கவிதா? என்ன சிவகாமி, சரவண சந்தியாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாராமே, நிஜமாவா? தெருவுல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை கேட்டதும் என் மனசே தாங்கல. அதான் கேட்க வந்தேன். அது கவிதா. என்ன சிவகாமி அது இதுன்னு இழுக்கிற? அப்ப அது உண்மைதானா? ஏன் சிவகாமி, அந்த பொண்ணு உன் குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு. நீ பெத்த பிள்ளைங்களை விட சந்தியா தான் இந்த குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறையா இருந்தவ. எதுக்கு இப்படி அனுப்பிட்டீங்க? என்னங்க நீங்க அத்தைய குறை சொல்லிட்டே இருக்கீங்க? அத்தை வேண்டாம் தான் சொன்னாங்க. சரவணன் மாமா தான் இந்த முடிவை எடுத்தாரு. சரவணனா? ஆமா. என்ன அர்ச்சனா இது? அவன் எப்படி அதை செய்வான்? இந்த ஊரே அவங்கள மாதிரி ஜோடி கிடையாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த போட்டியில கூட சரவண சந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தானே சிறந்த ஜோடின்னு பரிசு கொடுத்தாங்க. கரெக்ட் தான். என் புருஷன் என்ன கோவத்துல அடிக்க வந்தா கூட வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய கை வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அர்ச்சனா, பேசாம இருக்க போறியா இல்லையா? அவளை ஏன் திட்டுற சிவகாமி? நீ சொல்லி சரவணன் கேட்கலங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவன் உன்னை மதிக்காத மாதிரி நடந்துக்கிறவன் இல்லையே. ஆமா, என் புள்ள இப்பவும் அப்படிதான். சந்தியா இந்த வீட்டு மருமக. அவ எங்கேயும் போக மாட்டா. இது எங்க வீட்டு பிரச்சனை. நாங்க பாத்துக்கிறோம் கவிதா. நீ தேவையில்லாம இத பத்தி பேச வேண்டாம். அவங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து அனுப்புன சீர்வரிசை புடவையெல்லாம் ரேட் ஸ்டிக்கர் இருக்குன்னு நீ என்ன பேச்சு பேசின? நகைய காணோன்னு அவ மேல பழி போட்டு எப்படி எல்லாம் பேசின? அவங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து அனுப்புன சீர்வரிசை புடவையெல்லாம் ரேட் ஸ்டிக்கர் இருக்குன்னு நீ என்ன பேச்சு பேசின? நகைய காணோன்னு அவ மேல பழி போட்டு எப்படி எல்லாம் பேசின? பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. நீ அவளை படுத்தின பாட்டுக்கு இன்னொருத்தியா இருந்தா உன்கிட்ட இருந்து உன் மகனை பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பா. இல்லைன்னா இந்த குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டு போயிருப்பா. இனிமேலாச்சும் சந்தியா நிம்மதியா இருக்கட்டும். நான் வரேன். ஏங்க நான் பண்ணது தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க.
இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். என்கிட்ட பேசுங்க. எங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ என் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு தாங்க. அதுக்காக இப்படி நீங்க என்னை விட்டு விலகி போகாதீங்க. என்னால தாங்க முடியலங்க. பார்வதிக்கு நான் செஞ்சது பெரிய துரோகம் தான், நான் ஒத்துக்கிறேங்க. அது ரொம்ப பெரிய தப்பு தான். நீங்க சொன்ன மாதிரி இதுவும் என் குடும்பம் தானே யோசிக்காம பண்ணிட்டேங்க. எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, இல்ல அழைக்க கூட செய்யுங்க, போலீஸ்ல கூட புடிச்சு கொடுங்க. ஆனா என்னை விட்டு போகாதீங்க, இப்படி பேசாம இருக்காதீங்க. அது என்னால தாங்க முடியலங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. நீங்க இப்படி இருந்தா எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குங்க. என்ன வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. என்னால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. எங்க உங்க கால்ல வேணாலும் விழறங்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. எனக்கு நீங்க வேணும். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாதுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேங்க. ப்ளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிடி, எந்திரின்னு சொல்றேன்ல. இங்க பாரு அர்ச்சனா, இதான் கடைசியா இருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச அப்புறம் என் வாழ்க்கையில நீ இருக்க மாட்டேன். ஐயோ இல்லங்க, நான் அப்படி பண்ண மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. நிஜமாவே உங்ககிட்ட பேசாம தவிச்சு போயிட்டேங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீங்க அப்படியே இருந்துட்டீங்கல்ல. எப்படிங்க என் கூட பேசாம என் பக்கத்துல கூட வராம உங்களால இருக்க முடியுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் பக்கத்துல வரணும்னு ஞாபகம் வரும்போதெல்லாம் நீ செஞ்சதான் எனக்கு ஞாபகம் வரும். கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டியேன்னு கோவம் வரும். மத்த யார பத்தி நீ நினைக்க வேண்டாம். எனக்கு அது அசிங்கம் தானே. என்ன பத்தி கூட யோசிக்கல. சந்தியா நீ மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ புத்தி தடுமாறி இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். நான் இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்க. நாம சரியாயிட்டோம். ஆனா சரவணனுக்கு அன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. அதான் என்னால நம்பவே முடியல. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆனா இப்படி வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு உங்க அண்ணன் பண்ணுவாருன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலங்க. ஏதோ ஒரு கோவத்துல முடிவெடுத்துட்டான். ஆனா அண்ணி இல்லாம அவ எப்படி இருப்பானோ பாவம். அப்ப நீங்களும் என்கிட்ட பேசாம நான் இல்லாம கஷ்டப்பட தான் செஞ்சீங்களா?